இருந்தாலும் சொல்கிறேன். நான் வந்து 17 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து. இந்த 2027ஓட 26ஓட 17 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் வந்து நிறைய டாக் ஷோஸ் நிறைய பேசியிருக்கேன். நீயா நானா, புதிய யுகம், அதில் எனக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சது. அது ஆடிஷன் மூலிமா எனக்கு அந்த ரோல் அதில் நான் செலக்ட் ஆகிருந்தேன். ஒரு ஆசிரியர் ரோல் அது. அந்த ரோலுக்கு நான் போயிருக்கும் போது அங்கே ஒரு பெரிய நடிகை இருந்தாங்க. அந்த நடிகைக்கு நான் வணக்கம் சொல்லலை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால அந்த நடிகையை வந்து இந்த செட்லேருந்து என்னை அனுப்பி விட்டுட்டாங்க. நீங்கள் உடம்பு தான் நம்புனீங்க அப்படின்னா அதுக்கு சினிமாவுக்கு வந்து தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய பெரிய பெரிய ஆளுங்க வெளியும் இருக்காங்க. நீங்கள் அவங்களே அப்ரோச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நேரடியாகவே நீங்கள் வந்து ஆக்டிங்க்கு வந்துடலாம். 1000 ஆண்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு சபையில் ஒரு பொண்ணை தொப்புள் தெரிகிற மாதிரி குட்டியாக ஒரு பிராவை ஒன்று போட்டு ஒரு ஆட வைக்கிறாங்க. அதை ஆண்கள் ரசிக்கிற மாதிரி அப்படியே பச்சையாக நம்மளுக்கு வந்து உலகத்துக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. கூச்சமே இல்லாமல் அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க ஆக்ட்ரஸ் அனுபரமி. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். உங்கள் சினிமா கரியர்லாம் எப்படி மேம் போயிட்டுருக்கு? சினிமா அண்ட் சீரியல் ரெண்டையுமே மேனேஜ் பண்ணுறீங்க. உங்கள் கரியர் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நிவேதா, ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நைஸ் மேம். மேம், சினிமாக்குள்ளே ஒரு ஆக்ட்ரஸ் வர்றதுக்கும் ஒரு ஹீரோவாக உள்ள என்டர் ஆகிறதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? அவங்க என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்? ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்கிறது ரம்மா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்கிறது அதுதான். இப்போ ஆண்களுக்குமே பயங்கர டஃப்பாக தான் இருக்குது. இப்போ பாலின பேதம்லாம் நம்மளால பார்க்க முடியறது கிடையாது. இப்போ பெண்களுக்குன்னா ஒரு வழி இருக்குது, ஆண்களுக்குன்னா ஒரு வழி இருக்குன்றது மேபி அந்த காலத்தில் இருந்திருக்கு. அது இல்லாமல் இல்லை. இப்போ அப்படி கிடையாது. இப்போ 2 பேருக்குமே ஈக்குவலான டஃப் தான் இருக்குது. நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. மேபி நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய ரீல்ஸில் நிறைய உள்ள வர, இன்ஸ்டாவில் மூலிமா உள்ள வர யங்ஸ்டர்ஸ் மூலியமாகவும் நிறைய 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு காம்படிஷன்ஸ் தான் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். பிரத்யேகமாக இந்த பெண்களுக்கு மட்டும் ஈஸியாக கிடைக்கும், ஆண்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 2 பேருமே கடுமையாக போராட வேண்டியிருக்கு. உண்மையாக நிறைய திறமைகள் காமிக்க வேண்டிய சூழல் தான் இப்போ நிலவிட்டு இருக்கு. திறமை இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கான ஒரு முதல் படி நிச்சயமாக அங்கே கிடைக்கும். அடுத்தடுத்து படிகளை அமைச்சிக்கிறது உங்களோட சாமர்த்தியம். சினிமாவில் பாலிடிக்ஸ் இருக்கா? இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் டக்குன்னு ரீச் ஆவாங்க, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நீ உனக்கு டக்குன்னு ஃபேமஸ் ஆக மாட்டேன், ரீச் ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு தாட் இருக்குல்ல, அது உண்மையா? உண்மைதான். பாலிடிக்ஸ் இல்லாத இடம் எங்கே இருக்குது? ஆக்சுவலி நம்ம வீட்லேயே பாலிடிக்ஸ் இருக்குது. வீட்லேயும் நம்மளுக்கு பாலிடிக்ஸ் இருக்குது. நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான மரியாதை கிடைக்கும், நல்லா சம்பாதிக்காதவங்களுக்கு ஒரு விதமான மரியாதை கிடைக்கும். அது இல்லாமல் வீட்டில் யாருக்கு வந்து நிறைய அதிகாரம் இருக்கோ, சம்பாதத்தை தாண்டி யாருக்கு நிறைய அதிகாரம் இருக்கோ அவங்களுக்கு கீழே தான் அந்த குடும்பமே இயங்குற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அதுக்கு பேருமே பாலிடிக்ஸ் தானே. நிஜமான அக்கறையோட நிஜமான அந்த சூழலுக்கு பொருந்தி போகிறது, எல்லாரையும் அரவணைச்சு போகிறதுங்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு. அது மாதிரி இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. வீடாகட்டும், தொழிலாகட்டும், அரசியலாகட்டும், எல்லா இடங்களுமே பொது சூழல் எல்லா இடத்துலையுமே அரசியல் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ சினிமாலேயும் அரசியல் கண்டிப்பாக இருக்குது. இந்த அரசியல் எது வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச பின்புலங்கள் இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு பெரிய ஆளுமைகள் இருக்காங்க, அவங்க உள்ளே வராங்க அப்படின்னா இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வகைப்பாடு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்துட முடியுது. செகண்ட் திங், அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு தான் அவங்களுக்கு அங்கே திறமை அப்படிங்கிறது ஒன்று கூடுதலாக தேவைப்படுது. மற்றபடி உள்ளார அறிமுகம் அப்படிங்கிறது நெப்போட்டிசம் இருந்தால் ஈஸியாக வந்துடலாம். இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, தெரிஞ்சவங்க யாராவது உள்ளார இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கான ஈஸியான வே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் எளிதில் உள்ளார வந்துடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ் உள்ள வரதுக்கு போராடுறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் உங்களால் ஈஸியாக உள்ளே வந்துட முடியும். நீங்கள் எப்படி மேம் சினிமாக்குள்ளே வந்தீங்க? எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க? உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? நான் நிறைய சொல்லியிருக்கேன், பட் இப்போலாம் சொன்னால் கிரிஞ்சு மாதிரி இருக்கும். நிறைய ஆக்ட்ரஸ் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதையே நானும் சொன்னால் எனக்கே ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. பட் இருந்தாலும் சொல்கிறேன். நான் வந்து 17 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து. இந்த 2027ஓட 26ஓட 17 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் வந்து நிறைய டாக் ஷோஸ் நிறைய பேசியிருக்கேன். நீயா நானா, புதிய யுகம், புதிய தலைமுறை, தந்தி டிவி, இது மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும், விவாத நிகழ்ச்சிகள் நடக்கும். அங்கே கீழே வந்து ஸ்க்ரோலிங் பண்ணுவாங்க. உங்களுக்கு பேசுறதுல விருப்பமாக இருக்கா, கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருக்கான்னு கேட்பாங்க. அது மூலிமா நம்பரை தொடர்பு கொண்டு நான் அவங்ககிட்ட வந்து நிறைய பேசியிருக்கேன். அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ப்ரோக்ராம்க்கு மேலே நான் பேசியிருக்கேன். அது நான் தான் அப்படின்னு தெரியாது. நான் 100 ப்ரோக்ராமுக்கு மேலே நான் நிறைய பேசியிருக்கேன். அப்போ வரும்போது அங்கேருந்து நீயா நானா செட்டில் இருந்த ஒருத்தர்கிட்ட வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி எங்களுக்கு நடிக்கிறதுலேயே விருப்பம் இருக்குது, அதுக்கு நான் ஏதாவது அப்ரோச் பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும், ஏது சார் பண்ணணும் போது நான் கேட்ட நபர் ரொம்ப சரியான நபராக இருந்தார். அதனால் அவர் எனக்கு சரியான வழிகாட்டியாக இருந்தார்.
எப்படின்னா எங்களால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாதுமா, பட் இருந்தாலும் சில மேனேஜர்ஸ் நம்பர்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க வந்து ஏஜென்ட் மாதிரி தான், அவங்க கமிஷன் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கான வாய்ப்புகளுக்கு வந்து எந்த தொந்தரவும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ஆனால் அவங்க கமிஷன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கான வாய்ப்புகளுக்கு பரிந்துரை செய்வாங்கன்னு சொன்னாங்க. அதன்படியே ஃபஸ்ட்டு நான் வந்தேன். ஒரு பொம்மலாட்டம்னு சொல்லி ஒரு சீரியலில் ஃபஸ்ட்டு வந்தேன். அது வந்து ரூ. 250 அதுக்கான சம்பளம் எனக்கு. ஒரு நாள் சம்பளம் ரூ. 250. நர்ஸ் ரோல் பண்ணியிருந்தேன். அதுக்கு சென்னைக்கு வந்து சேலத்துலேருந்து நான் ட்ரெயினில் வந்து ரூ. 2000 செலவு பண்ணிட்டு. அப்போ அந்த மாதிரி படிப்படியாக வந்து அதுக்கு அடுத்து நாயன்மார்கள்னு ஒரு சீரியல் பண்ணேன். அதுலேருந்து ஒவ்வொரு பிரேக்காக வந்து அதுலேருந்து கொஞ்சம் கான்டாக்டை க்ரியேட் பண்ணி பட் வளர்றது வந்து ரொம்ப 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 பொறுமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டுருக்கேன். இன்னி வரைக்குமே நான் யாரும் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஸ்ட்ரகிளிங் அந்த இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அந்த போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு ஸ்திரத்தன்மை வரணும் அப்படின்னா பளிச்சு நம்ம மேலே அடையாளப்படுத்துகிற மாதிரியான ஒரு நல்ல ரோல் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா மேபி நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வந்திருக்கும். நீங்கள் திரும்ப ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணும்போது எப்பயாவது தோணியிருக்கா பேசாமல் சினிமா விட்டு போயிடலாம், வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக தோணியிருக்கு. நான் அதை பற்றி ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருக்கேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு காரைக்குடியில் ஒரு ஷூட்டிங்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு பெரிய இயக்குனரோட துணை இயக்குனர் தான் அந்த சீரியல் பண்ணுறாங்க. அதில் எனக்கு ஒரு நல்ல ரோல் கிடச்சிது. அது ஆடிஷன் மூலிமா எனக்கு வந்த ரோல். அதில் நான் செலக்ட் ஆகியிருந்தேன். ஒரு ஆசிரியர் ரோல் அது. அந்த ரோலுக்கு நான் போயிருக்கும் போது அங்கே ஒரு பெரிய நடிகை இருந்தாங்க. அந்த நடிகைக்கு நான் வணக்கம் சொல்லலை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால அந்த நடிகை வந்து என்ன அந்த செட்லேருந்து என்ன அனுப்பி விட்டுட்டாங்க. எந்த தப்புமே நான் வணக்கம் சொல்லலை, அவ்வளோதான். என்னோட மனசறிஞ்சு நான் சொல்கிறது உண்மை. நாங்கள் வந்து எதுவுமே நான் யாரையுமே அவமரியாதை பண்ணலை, திமிர் காமிக்கல, எந்த இதுவுமே. ஏன்னா நானும் அப்போ தான் வளர்ந்து வர ஒரு நடிகை. எப்போவுமே எனக்கு திமிர் இருந்தது கிடையாது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நான் சொல்ல போகும்போது அவங்க வந்து ரொம்ப டயர்டாக ஒரு ஃபேன் பக்கத்தில் வச்சு தூங்கிட்டு இருந்தாங்க. ரெஸ்ட்டில் இருக்கும்போது நான் போய் அவங்களுக்கு வணக்கம் சொல்ல முடியாது. செகண்ட் டைம் நான் அவங்கள பார்க்கும்போது அவங்க வந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ரொம்ப பிஸியாக முக்கியமான மும்முரமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இடையில புகுந்து நான் வந்து வணக்கம் சொல்லி நம்ம கவனத்தை ஈர்க்கக்கூடாதுங்கிறதுனால நான் அப்பவும் நான் சொல்லலை. 3வது முறை அவங்க என்னை பார்க்கும்போது நான் இன்னொரு பெரிய நடிகர் கூட உட்காந்து ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த நடிகர் ரொம்ப பெரிய நடிகர். அவர் என்னை மதித்து நான் வந்து கொஞ்சம் எழுத்துல இருக்க ஆர்வம் இருக்குது, படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது. அதனால அந்த நடிகருக்கும் படிக்கிறதுல இருக்கிற ஆர்வத்தினால நாங்கள் 2 பேரும் மும்முரமாக படிப்பு சம்பந்தமான புஸ்தகங்களை பற்றி நாங்கள் பரிமாறிக்கிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் பேசுகிறத பார்த்துட்டு அந்த நடிகைகளுக்கு வந்து அந்த நடிகை அம்மாவுக்கு வந்து எங்கள் மேலே ஒரு இது வந்திருக்கு. மேபி தப்பான ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். அதை பார்த்துட்டு அவங்க என் மேலே ரொம்ப கோவப்பட்டாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா இப்போ தான் வந்திருக்க, செட்டுக்கு ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ் வரும்போது நீ வணக்கம் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்கம்மா, நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் 2 இடத்துல அப்படி இருக்கும், என்ன ஏற்று வேற பேசுறியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்கம்மா, விளக்கம் தான் சொல்ல வரேன். அது எப்படி நீ நேற்று பேசுகிறாங்க, உடனே எங்கள் கூப்பிட்டு இந்த பொம்பளைங்கிறத நான் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. மரண வலினா என்னங்கிறது ஃபஸ்ட்டு டைம் நான் அப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன அங்கேருந்து எனக்கு திரும்பி போகிறதுக்கு காரைக்குடியில் எங்களுக்கு அன்னன்னைக்கு பேட்டா கொடுப்பாங்க. ஷூட்டு, அவுட்டோர் ஷூட்டு அன்னன்னைக்கு பேட்டா கொடுப்பாங்க. மேனேஜர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, யூஸ்வலாக வந்து அன்னன்னைக்கு பேட்டா கொடுத்தா இவங்க செலவு பண்ணிடுவாங்கங்கிறதால ஒரு 5 நாள் இருக்காங்க அப்படின்னா 5 நாளுக்கான பேட்டாவும் சேர்த்து வச்சு ஊருக்கு போகிற அன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துருவாங்க. மற்றபடி அந்த கன்வீனியன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கும், எங்ககிட்ட இருக்காது. நான் இப்போ ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் இருந்ததுனால எங்கிட்ட சுத்தமாக பைசாவே கிடையாது. அப்போ காரைக்குடியிலேருந்து நான் சேலம் போகணும் அப்படின்னா எனக்கு சுத்தமாக பணமே இல்லை. நான் வந்து ஒரு பிள்ளையார் கோயிலில் வந்து உட்காந்துட்டேன். அங்கேருந்து வந்து நான் ஒரு பிள்ளையார் கோயிலில் வந்து உட்காந்துட்டேன். என்னை வந்து அந்த டைரக்டர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. நீ என்ன எதுவும் சபிச்சிடாதம்மா, என்ன மன்னிச்சிரு, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க ஒரு பெரிய நடிகை, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு உன்னை பிடிக்காம போயிடுச்சு, என்னாலும் வேறு வழி கிடையாதுமா, அதனால் நான் உன்னை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்குது, அதனால் நீ பத்திரமா ஊருக்கு போயிடுன்னு சொல்லி நான் தங்கியிருந்த லாட்ஜ் வரைக்கும் வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ ஒரு டேரக்டரே ஹீரோயின் பேச்சு கேட்டு தான் நடக்கிறாங்களா? அவங்க ஹீரோயின் இல்லை, அம்மா. அதுக்கு ஹீரோயின் வந்து பெரிய ஆக்ட்ரஸ். அவங்களே அதில் இருந்த எல்லாருமே ஒரு பெரிய நடிகைகள் தான். அப்படி வந்து நான் தங்கி இந்த ரூமில் விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் அங்கேருந்து ரூம்லேருந்து என்னோட பேக்கேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு விநாயகர் கோயிலில் உட்காந்துட்டேன். அப்போ என்கிட்ட சின்ன பட்டன் மொபைல் தான் இருக்கும். அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு 8-8:30 மணிக்கு மேலே ஒரு துணை இயக்குனருக்கு, அங்கேருந்து அதே செட்டில் இருந்த ஒரு துணை இயக்குனருக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு திரும்பி போகிறதுக்கு கூட கையில் காசு இல்லை சார், நீங்கள் டக்குன்னு கிளம்ப சொல்லிட்டீங்க, எனக்கு என்ன பேட்டாவோ கன்வீனியன்ஸாக வரல, அது எனக்கு கொடுத்தா உதவியாக இருக்கும், நான் திரும்பி ஊருக்கு போயிடுவேன் சார்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க 10 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க எனக்கு பணம் கொடுத்து அந்த 3 நாள் இருந்ததுக்கான கன்வீனியன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் திரும்ப சேலம் வந்தேன். அந்த ஒரு மோசமான நிகழ்வு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு திரும்ப சினிமாக்குள்ளே வரதுக்கே பிடிக்கல. மனிதர்களை பார்த்தாலே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எந்த தப்புமே பண்ணலை, ஏன் இந்த அம்மாவுக்கு நம்மளை பிடிக்காம போயிடுச்சு, நம்மளை ஏன் இப்படி அநாகரிகமாக திருப்பி அனுப்பணும், அந்த செட்டில் இருந்தவங்க எல்லாம் என்னை பரிதாபமாக பார்த்தது என்னை ஒரு மாதிரி என்னை பண்ணிடுச்சு. அதை என்னால் வெளிப்படுத்த முடியல, முகமே ரொம்ப அசிங்கமாக மாறிடுச்சு. அந்த இது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா நான் திரும்ப போயிட்டு ஒரு 4-5 வருஷமாக நான் சினிமாவிலே வேண்டான்னு விட்டுட்டேன்.
சினிமாவே வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து சொந்தமாக ஸ்கூல் ரன் பண்ணி பேங்க்கில் லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்கூல் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரகிளிங் இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு நான் நினச்ச ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியலையேங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு இன்னொரு புது வாய்ப்பு வருது, எனக்கு என்னை தேடி வருது. என்னோடய ஃபோன் நம்பர் எப்போவுமே நான் மாற்றவே இல்லை. கிட்டத்தட்ட 15 வருஷமாக என்னோடய ஃபோன் நம்பர் அதே தான். அப்போ திடீர்னு எனக்கு அந்த ஃபோன் நம்பரில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் வரேன். திரும்ப விஜய் டிவிலேயே ஒரு சீரியலில் வந்து என்ட்ரு ஆகுறேன். ஒரு கலெக்டர் ரோலில் நான் உள்ளே என்ட்ரு ஆகுறேன். அப்போ எனக்கு 2000 ரூபாய் சம்பளம். அப்போ அதுலேருந்து போய்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது, ஸ்ட்ரகிளிங் பீரியட் வந்துகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் போராடி இப்போ இது வரைக்கும் வந்திருக்கேன். மேம், சினிமாவில் நடிக்கிறதுக்கும் சீரியல் நடிக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? எது ரொம்ப ஈஸி, எதில் உங்களுக்கு மரியாதை அதிகமாக கிடைச்சது? மரியாதைன்னு சொல்ல முடியாது. சீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஃபோர் நீங்கள் என்ன டைலாக் பேச போகிறீங்கன்னு கூட மேக்ஸிமம் தெரியாது. ஆன் த ஸ்பாட்டில் தான் உங்களுக்கு டைலாக்ஸ் வரும். இன்கேஸ் உங்களுக்கு டைலாக் அனுப்புனாங்கன்னா கூட சீனில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இதுதான் டைலாக்னு சொல்லிட்டு உறுதியாக நினச்சிட்டு நீங்கள் அங்கே போக முடியாது. உங்களுக்கு சீனில் வந்து ஏன்னா அது ப்ராம்ப்டிங் ப்ராசஸ் தான் போதும். மேக்ஸிமம் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டிங் ப்ராசஸ். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நிறைய சீன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு நாளைக்கு நிறைய சீன்ஸ் எடுக்கிறதுனால எங்களுக்கு மக்கப் பண்ணுறதுக்கான டைம்ஸ் அங்கே கிடையாது. அதனால எங்களுக்கு ப்ராம்ப்டிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டக்கு நம்ம சொல்ல நம்ம அந்த உணர்வுகளை வாங்கி அதை நம்ம வெளியே கொண்டு வரணும். அது மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் வந்து சீரியலில் இருக்கும். சில சீன்களுக்கு வந்து நம்ம பொருந்தாத உணர்வுகளை வெளிக்காட்டுற மாதிரி இருக்கும் சீரியலில் பொறுத்த வரைக்கும். அதுக்கு வந்து மேட்ச் இல்லாத சில உணர்வுகள் காட்டுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா, அந்த சீனுக்கான நம்ம பிரத்யேகமாக ரெடியாக இருந்திருக்கவே மாட்டோம். அது ரொம்ப ஆழமான சீனாக இருந்திருக்கும். டக்குன்னு அங்கே மாற்றிருப்பாங்க. அந்த ஆழமான சீனை நம்ம உள்வாங்கி நம்ம வெளிப்படுத்துறதுக்குள்ளார அந்த சீனை கடந்துருவோம். அது டக்குன்னு ப்ராம்ப்டிங் முடிஞ்சு அடுத்த சீனுக்கு வந்துருவாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். நம்மளால சரியான உணர்வை வெளிக்காமிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். படத்தில் வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. படத்தில் நம்மளுக்கு சீன் பை சீன் டீட்டெயிலிங்காக நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. இதுதான் சீன், இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. அதை தவிரவும் நம்மளோட சொந்தமாக நம்ம கொடுக்குற எஃபர்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சில சீன்ஸ்க்கு வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும்னு நினைப்போம். அவங்க டேரக்டர் வந்து இப்படி உட்காருங்கன்னுவாங்க. இல்லை சார், இந்த சீனுக்கு நான் உட்காந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் போது, இல்லை நம்ம நீங்கள் இப்படியே பண்ணுங்க, ஓகே, அது இல்லைன்னா நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நம்மள வந்து லிசன் பண்ண ரெடியாக இருப்பாங்க. நம்ம சொல்கிறது கூட ஓகேமான்னு கேட்பாங்க. அந்த மரியாதை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறதும் ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதும் 2 இடத்துலையுமே எனக்கு சமமாக தான் கிடைக்குது. ஓகே மேம். இப்போ புதுசாக ஒரு நடிகை ஒரு படத்தில் நடித்து ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வருது. இதுவே இன்னொரு பக்கம் ஒரு நடிகை எவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாலும் அவங்க அடுத்த படத்தில் காணாமல் போயிடுறாங்க. எதனால அது நடக்குது? எங்கேயுமே என்ன தெரியுமா நான் சொல்லுவேன், நம்மளை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு நாம தான் போராடணும். நம்மள வந்து இப்போ நிவேதா நீங்க வரீங்க உள்ளார அப்படின்னா உங்களை கையை தூக்கி விட்டு நான் வந்துட்டே இருக்க மாட்டேன். எனக்கு என்னோட ஜாப் இருக்கு, என்னோட வேலைகள் இருக்கு, என்னோட சூழ்நிலைகள் இருக்கு. அப்போ நீங்க வந்து என்ன மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. சினிமாவில் நீங்க வரணும் அப்படின்னா நீங்க முழுக்க முழுக்க உங்களை மட்டுமே நம்பி நீங்க முன்னாடி அடி எடுத்து வச்சு வரணும். ஒரு இடத்துல உங்களுக்கான இப்போ ரீசெண்டா சிறைன்னு ஒரு படம் வந்தது இல்லையா, பெரிய தயாரிப்பாளரோட மகன் தான் அதுல பண்ணாரு. எத்தனை நம்மளோட சினிமா பிரபலங்கள் வாரிசு நடிகர்கள் வந்திருக்காங்க. முதல் படத்துலயே இந்த அளவுக்கு வந்து அற்புதமான ஒரு திறமையை காமிச்ச நடிகர்கள் யாராவது ஒருத்தர் எங்க கிட்ட சொல்லுங்க. சேது விக்ரம் பண்ணியிருக்காரு. விக்ரமோட வாரிசா அவர் அடுத்த படத்துக்கு கொண்டுட்டு வந்தாரு. அதுல எல்லாமே விக்ரம் தான் தெரிஞ்சாரே தவிர தனிப்பட்ட முறையில துருவ் தெரியவே இல்லை நம்மளுக்கு. துருவோட நடிப்புல எல்லாமே விக்ரமை பார்த்து கமெண்ட் பண்ணாங்க. ஸ்ருதிஹாசனோட நடிப்புல கமலை பார்த்து கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியா சுய திறமையை காமிச்சு வர முடியல. இப்போ மலையாளத்துல பாத்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் ஆகட்டும், துல்கர் சல்மான் ஆகட்டும், எப்படி பின்றாங்க, எத்தனை ஆத்மார்த்தமா தன்னை அந்த 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 கேரக்டருக்காக தன்னை வடிவமைச்சுக்கிறாங்க, தன்னை மாத்திக்கிறாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல வாரிசு நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா ஒரு அற்புதமான அந்த நியாயத்தை செய்யணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா வந்துட்டு போற மாதிரியான ஒரு நடிப்பா இருக்கு. நம்மளுக்குள்ள ஒரு நிறைவான ஒரு ஃபீலிங் ஃபகத் ஃபாசில் நம்மளுக்குள்ள கொடுக்குறாரு இல்லையா, அது மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சினிமாவுக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா அடுத்தது நீங்க தான் தீர்மானிக்கணும். நான் இது பண்ணணும், இதை செய்யணும். அதுக்காக நீங்க உங்களை சுய விளம்பரம் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடலாம், இன்ஸ்டாவில் போடலாம், எல்லாமே செய்யலாம். நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கீங்கிறது சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டக்குன்னு அவங்களுக்கு உங்கள் நினைவு வரும், டக்குன்னு உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் எல்லா கதவையுமே அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்து அவங்களா நம்மளை கூப்பிடட்டும், நம்மளா அப்புறமா பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. மேம், ஒரு பொண்ணுக்கு வைக்கிற ஆடிஷனுக்கும் ஒரு பையனுக்கு வைக்கிற ஆடிஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன? ஏன்னா ஒரு பொண்ணு ஆடிஷனில் ஜெயிச்சிட்டாங்க, நடிக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே தப்பாக தான் பேசுவாங்க. அவங்க தப்பே பண்ணலன்னாலும் அது தப்பாக பேசுறதுக்குனே ஒரு சொசைட்டி இருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே அந்த ப்ராசஸ் என்ன இருக்கும்? நிவேதா, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இன்னமும் இந்த டாபிக் பேசுகிறதே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அப்போது மேலோட்டமாக ஒன்று பாருங்கள், உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. இப்போ நீங்களும் சினிமாவை நம்பி வந்திருக்கீங்க. நீங்களும் டீனேஜில் தான் இருக்கீங்க. சினிமாங்கிறது உங்களோட கனவாக இருக்கலாம்.
உங்களோட எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப திறம்பட நிர்வகிக்கிறதுக்கான உங்கள் க்ரியேட்டிவ்க்கான ஸ்பேஸ் நீங்கள் இங்கே இருக்கிறதா நம்பலாம். அதுக்காக நீங்கள் சினிமாவுக்குள்ளே வரலாம். நீங்கள் உடம்பு தான் நம்புனீங்க அப்படின்னா அதுக்கு சினிமாவுக்கு வந்து தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய பெரிய பெரிய ஆளுங்க வெளியவும் இருக்காங்க. நீங்கள் அவங்களே அப்ரோச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நேரடியாகவே நீங்கள் வந்து ஆக்டிங்க்கு வந்துடலாம். சினிமா சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்துடலாம். பட் பொண்ணுங்க இப்போலாம் அப்படி கிடையாது. நல்லா சிந்திக்கிறாங்க, தெளிவாக இருக்காங்க. நம்மளோட உடல் மூலியமாக வர எந்த ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் அது நம்மளுக்கு வேண்டாம். அது நம்மளுக்கு சுயமரியாதைக்கு இழுக்குன்னு நினைக்கிறாங்க. நம்மளோட சிந்தனையினால் நம்மளோட அறிவுனால மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் வந்தாலுமே கூட 2 நாளில் நீங்கள் மறக்கடிக்கப்படுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி உங்களோட அந்த உடல் தேவைகள் அவர்கிட்ட முடிஞ்சது அப்படின்னா அடுத்து இன்னொரு புது ஆட்களை தேடுவார். அதுக்கடுத்து இன்னொரு புது ஆட்களை தேடுவார். உங்களுக்கான நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ஊர்ஜிதமாக அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட அவங்க வந்து இவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக ஓகேன்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு இன்னும் அதே மாதிரியான வேவை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்போது நிறைய பொண்ணுங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அந்த நபருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ ரெண்டு தரப்புலேருந்து பார்க்கும்போதுமே ரொம்ப அது ஆரோக்கியமாக இருக்குது. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நன்றி சொல்ல வேண்டியது சோசியல் மீடியாவுக்கு. எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குது. சோசியல் மீடியா பயத்தில் இருக்கனால யாருமே தப்பாக அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் உள்ளே வந்து நான் எதுக்கும் ரெடி சார்னு சொல்கிற மாதிரியான பேச்சை கேட்கறதுக்கோ சொல்கிறதுக்கோ ரொம்ப அருவருப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. சார் என்கிட்ட டேலண்ட் இருக்குது, என்னால் முடியும்னு நான் நினைக்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் அதில் உங்களுக்கு வந்து ஓகேவா இருந்ததுன்னா ப்ளீஸ் நீங்கள் எனக்கு வந்து ஆப்ஷனாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தெளிவை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இதை நீங்கள் வெல்கம் பண்ணணும். இதை நம்ம வந்து அவங்கள வரவேற்கணும். இன்னமும் நம்ம அதே காலகட்டங்கள் இருந்த மாதிரி முட்டாள்தனமாக அந்த 10ஆம் பசலித்தனமாக இதே மாதிரி கேள்விகளை பொண்ணுங்கனாலே உடம்புங்கிறது அந்த இதை முதல்ல பிரிக்க கற்றுக்கணும். பொண்ணுங்க உடம்பு கிடையாது, அவங்க அறிவால் ஆள்றதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. அதுக்காக தான் காத்துட்ருக்காங்க. நீங்கள் அவங்கள அறிவால் கொண்டாடணும் அப்படின்னு அவங்க மனசால நினைக்கிறாங்க. அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த பிரச்சனை பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லாமல் பசங்களுக்கும் உடம்பால் பிரச்சனை வருது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தாட் போயிட்டுருக்கு. அது உண்மையா இல்லை அது வெறும் மித்து தானா? ரீசெண்ட் டைம்ஸில் என் கூட நடிக்கிற நிறைய நடிகர்களே அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கா இந்த மாதிரி எங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கக்கா, அந்த மாதிரி நாங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக பேச விரும்பலை. நான் அவங்கக்கிட்ட ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் நான் சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த பிரச்சனை இருக்கும். அந்த உடல் சம்பந்தமான தொல்லைகள், உடல் சம்பந்தமான பேச்சுக்கள் நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். இப்போலாம் ஆண்களுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி வரதான் ஆரம்பிச்சிருக்கு. அதை நான் ரீசெண்ட் டைம்ஸில் என் கூட நடித்த நடிகர்கள் மூலிமா கேட்டு தான் இருக்கேன். பட் அதை அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது. புரியுதுங்களா? எல்லா ஆண்களுமே பொண்ணுங்களுக்கு கீழே போக தயாராக இருக்க மாட்டாங்க. சில ஆண்கள் மட்டும்தான் பொண்ணுங்கனாலே வன்புணர்வு பண்ணுறதுக்கும் பொண்ணுங்கனாலே வந்து ஆபாசமாக பேசுறதுக்கும் போகிற போக்கில் ஒரு பொண்ணு நம்மளை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கொச்சையான ஒரு வசனத்தை பேசிட்டு போகிறதுக்கும் ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கும்போது ஆணுறுப்பை காமிக்கிற மாதிரியான சேஷ்டைகள் அசிங்கங்கள் பண்ணுற மாதிரி இருக்கிறதும் சில வகையான ஆண்கள் மட்டும்தான். சரியாக வளர்க்கப்பட்ட ஆண்கள் எல்லாருமே பெண்கள் கிட்ட நேருக்கு நேராக பேசுறதுக்கே கூச்சப்படுவாங்க, அவங்க தயங்குவாங்க. அவங்களால இயல்பாக தொடர்ந்த மாதிரி 2 நிமிஷம் பேச முடியாது பெண்கள் கிட்ட. அந்த மாதிரி இருக்கிற ஆண்கள் தான் நாங்கள் பார்க்குறோம். எல்லாருமே பொண்ணுங்கனாலே போய் விழுந்துருவாங்க, பொண்ணுங்கனாலே நம்மளை வந்து ஈஸியாக அட்மையர் ஆகிடலாம், அவங்கள மயக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் மாதிரி இப்போல்லாம் எங்கேயுமே நான் பார்க்கவே இல்லை. எங்ககிட்ட அவ்வளோ மரியாதையாக பேசுகிறாங்க, ரொம்ப அக்கா அக்கான்னு கூப்பிட்றாங்க. சினிமாவில் சில மோசமான வலைத்தளங்களில் தான் ஆன்டி ஐட்டம் இந்த மாதிரியான வார்த்தைகளை ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. 40 வயசுக்கு மேலான ஆண்டி, அவங்க வந்து ஒரு ஐட்டம், இவங்க வந்து ஆண்டி வெரியன் இந்த மாதிரின்னு சொல்லி காமிச்சிட்டே இருக்காங்க. ஒரு பொது இடத்துல அந்த பையன்கிட்ட நான் ஒரு ஃபோன் கொடுத்து என்ன ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அந்த தம்பி என்ன ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு. கிராஸ் பண்ணுற 2 பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஆன்டி வெறியன் கிடைச்சிட்டாரியா அப்படின்ட்டு போகிறாரு. அந்த தம்பிக்கு முகமே சுருங்கிடுச்சு. எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு இது நிறைய கேட்டு பழகிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு தேவையா? எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு முதல் அறிமுகம் அதுதான். நான் அவர்கிட்ட ஒரு உதவியாக எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு கேட்குறேன். அவர் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு. பட் இந்த உலகம் எவ்வளோ கேவலமான விஷயங்களை டக்குன்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்குது. எவ்வளோ அருவருப்பான ஒரு வார்த்தைகளை கூச்சமே இல்லாமல் சொல்ல தயாராக இருக்குது. அந்த கடந்து போனவரோட அம்மாவா நான் இங்கே இருந்திருந்தேன்னா அவரால் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியுமா? கண்டிப்பாக சொல்லியிருக்க முடியாது. நம்ம அம்மாவை நம்ம எப்படி மதிக்கிறோமோ, நம்ம கூட பிறந்தவங்களை நம்ம எப்படி மதிக்கிறோமோ அப்படியே மற்ற பொண்ணுங்களையும் நம்ம மதிக்க ஆரம்பித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சினிமாவில் ஆண்களுக்கு இந்த பாலியல் தொந்தரவு இருக்க தான் செய்யுது. பட் அதை அவங்க அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. சூப்பராக மெச்சூரிட்டியாக அதை தாண்டி வரதுக்கு அவங்க கற்றுட்ருக்காங்க. மேம் இப்போ சோசியல் மீடியா இருக்குது, எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருக்காங்க. சேஃபாக இருக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நீங்கள் உங்களை ஃபேஸ் பண்ணீங்க? உங்களை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டீங்க? அப்போ ரொம்ப பயமாக இருந்தது நிவேதா, ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு எந்த விதத்துலேயுமே சப்போர்ட் கிடையாது. பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடையாது,
மற்றபடி இங்கே சினிமாவில் தெரிஞ்சவங்க நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க, இங்கே இப்படித்தாம்மா இருக்கும், இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆட்கள் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டு ரொம்ப அனுபவப்பட்டு ரொம்ப அடி வாங்கி ரொம்ப அதில் நிறைய மோசமான அனுபவங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கும். அதை நம்ம தூக்கி போடவும் முடியாது, தொலைக்கவும் முடியாது, அது நமக்குள்ளே தான் இருக்கும். பட் அதை தாண்டி தான் நம்ம வெளியே வந்தாகணும். நம்ம தீர்மானிக்கிற சினிமா தான் வேணும் அப்படின்னா. இப்போ இதை படிக்கிறவங்க கீழே கமெண்ட்ல என்ன போடுவாங்க, அப்படின்னா வெங்காயத்துக்கு நீ வந்து சினிமாவில் சம்பாதிக்கணும், நீ என்ன கோடி கோடியாக சம்பாதிக்கணும் உள்ள வர. இதில் அது மட்டுமே கிடையாது, பணம் தான் முக்கியம்னா நான் எப்போவுமே எல்லா இன்டர்வியூலையுமே சொல்கிற மாதிரி பொண்ணுங்களுக்கு அது ஈஸியாகவே சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வழிகள் இருக்குது. சினிமாவுக்குள்ளே வந்து தான் நம்ம முகத்தை காமிச்சு இவ்வளோ அசிங்கப்பட்டு தான் நம்ம இதை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அதை தாண்டி அவங்க இங்கே இருக்காங்கன்னா நிஜமாலுமே அவங்க சிந்தனைக்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்கிறத அவங்க நினைக்கிறாங்க. நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு பெண்கள் நிறைய பேர் சினிமாவுக்கு வரணும். எனக்கு வெறித்தனமான ஆசை இருக்குது, சினிமாவுக்குள்ளே நிறைய பொண்ணுங்க வரணும். ஒரு சினிமாவில் இருக்கிற மேடை முழுக்க 99% பெண்களால் நிரம்பி இருக்கணும். அது கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்கணும். மேம், இப்போ இருக்கிற அந்த செட்லலாம் மேக்ஸிமம் நடிக்கிறதுக்கு மட்டும்தான் பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பசங்களாக தான் இருப்பாங்க. இது காரணம் என்ன? பொண்ணுங்களுக்கு ஒர்க் எதுவும் பண்ண தெரியலையா, இல்லை அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா? கொடுக்க மாட்டேன்றாங்க. பெண்களுக்கான பீரியட் ப்ராசஸ் இருக்கும்னு இவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும்னு இவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. பொண்ணுங்களால் ஓடியாட முடியாதுன்னு சொல்லி இவங்களாம் நினச்சிக்கிறாங்க. இப்போ நானுமே வந்து சில இடங்களில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக நான் முயற்சி பண்ணேன். அப்போ வந்து அவங்க என்னோட சிந்தனையை பற்றி கூட என்கிட்ட கேள்வி கேட்கல. உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் உத்வேகப்படுத்திக்க முடியும், உங்களால் முன்னுக்கு வர முடியும், நீங்கள் உங்களோட நாலேஜ் பவர் எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு சீனுக்கான கிரியேட்டிவாக உங்களோட ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க எங்கிட்ட கேள்வி கேட்கல. நைட்டெல்லாம் டே அண்ட் நைட்டாக எங்களுக்கு ஷூட் போகும், நாங்கள் ரூமுக்குள்ளே தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஓகேவா, ஒத்துழைப்பு தருவீங்களா, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தனை ஆண்கள் இருக்கும்போது ஏன் ஒரு பொண்ணால் இருக்க முடியாதா? நான் அங்கே அந்த உடல் பாலின பேதமே வேண்டான்னு நான் சொல்ல வரேன். நான் இதை அவங்ககிட்ட எவ்வளோ எடுத்து சொன்னாலும் எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. எனக்கு அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் விடிய சிகரெட் குடிப்போம், உங்களுக்கு அங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, சார் அவங்கெல்லாம் சிகரெட் குடிக்கிறாங்க சார், எனக்கு உள்ள பொண்ணுங்கிறனாலே உங்களுக்கு பயங்கரமாக நாங்கள் பேக்கேஜ் தூக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கணும், அது எங்களுக்கு ரொம்ப அவஸ்தையாக இருக்கும். இதே பசங்களாக இருந்தாக்கா நாங்கள் தம் அடிப்போம், பேசுவோம், சிரிப்போம், டக்குன்னு வெளியே போவோம், வருவோம், டீ குடிப்போம். இதே பொண்ணுங்களை வச்சுட்டு அதெல்லாம் சகிச்சிக்க முடியாது மேடம், அதெல்லாம் பயங்கர இம்சை, பொண்ணுங்கனாலே நம்மளால தாங்கிக்க முடியாது, தொட்டதுக்கெல்லாம் நைங்க அழுவுங்க, உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாங்க. மேபி சில இடத்துல பொண்ணுங்க அந்த மாதிரி இருந்திருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, எதுக்காகவும் யார் மேலேயுமே கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் ஏற்றுக்கணும், எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். அதுக்காக அவன் நம்மக்கிட்ட ஆபாசமாக பேசுவான், டபுள் மீனிங்கில் பேசுவான், அதை நம்ம சகிச்சுக்கணுங்கிறதுலாம் கிடையாது. அப்படி நான் சொல்ல வரல. எந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணணும், எந்த விஷயத்துக்கு நம்ம வந்து அமைதி காக்கணும், எந்த விஷயத்த வந்து சகிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான மெச்சூரிட்டி நமக்குள்ளே இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த வாழ்வியல் அந்த சூழலுக்குள்ளே நம்ம பொருந்தியே போவோம். நம்ம இதுக்குள்ளே மட்டுமே அடாப்ட் ஆக முடியல அப்படின்னா உலகத்தில் வேறு எங்கேயுமே நம்மளால் அடாப்ட் ஆக முடியாது. ஆஸ் இட் இஸ் நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போகும்போதுமே அங்கே 10 ஆம்பளைங்க சிகரெட் குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. சிகரெட் புகைக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஒரு இடத்துல டீ குடிக்க போகலான்னா கூட அந்த டீ கடைக்குள்ளார அத்தனை பேர் சிகரெட் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை தாண்டி தான் போயாகணும். எதுவுமே ஆண்களும் பெண்களுக்கும் தனி உலகம் கிடையாது, 2 பேருமே சேர்ந்து இயங்குற ஒரு உலகம் தான். அது ஒரு 10க்கு 10 ரூம்பா இருக்கலாம், பெரிய பரந்த வெளியாகவும் இருக்கலாம். நாம அடாப்ட் ஆகிக்கணும். பொண்ணுங்களுக்கு நான் சொல்ல வர்றது அதே மாதிரி, பொண்ணுங்களுக்கு அவங்களை எப்படி அவங்க வெளியே கொண்டுட்டு வரணும், அவங்க நம்மளால் ஆன உதவி எப்படி பண்ணணுங்கிறது ஆண்களுக்கும் இந்த விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆண்களுமே அவங்களை கை தூக்கி விடுங்க. பொண்ணுங்க இப்படி இருந்தாங்கன்னா கூட நீங்க கை தூக்கி விடுங்க, அதெல்லாம் நீ பயந்துக்காதப்பா, நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருப்போம், ஜஸ்ட் அப்பப்போ ஸ்மோக் பண்ணுவோம், ஜஸ்ட் அப்பப்போ வெளியே போவோம் வருவோம், உங்களுக்கு ஓகேனா நீ என் கூட வா, நம்ம எல்லாம் டீ அடிச்சுட்டு வந்து திரும்ப நம்ம டிஸ்கஷனில் உட்காரலாம், நான் நல்லா பேசலாம், நல்லா கிரியேட் பண்ணலாம், அவ்வளோதான். இப்படி ஆண்களும் பொண்ணுங்களும் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கே எந்த வித கான்ட்ரவர்சி எந்த வித ப்ராப்ளமே வராது. ஓகே. ஆனால் இப்போ பொண்ணுங்களுக்கு எங்கேயுமே சேஃப்டி இல்லைன்னு நமக்கு தெரியும், ஆனால் சினிமாவில் மட்டும்தான் சேஃப்டி இல்லை, மற்ற எந்த ஒர்க்குக்கு வேணால் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியிலேருந்து சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? தயவு செஞ்சு பொண்ணுங்களை சினிமாவுக்கு அனுப்புங்க, தயவு செஞ்சு சினிமாவுக்கு பொண்ணுங்களை அனுப்புங்க. பயப்படவே பயப்படாதீங்க, ஒரு இன்ச்சு கூட பயப்படாதீங்க. நான் என்னோட பொண்ணு சினிமாவுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். படிப்பு ரொம்ப 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 அவசியம். நான் படிப்பை விட்டுட்டு வாங்க, படிக்கவே படிக்காதீங்க, நீங்கள் கலெக்டர் ஆகாதீங்க, நீங்கள் டாக்டர் ஆகாதீங்க, நீங்கள் இன்ஜினியர் ஆகாதீங்க, நீங்கள் அந்த தொழிலுக்கு போகாதீங்க, இந்த தொழிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லலை. எல்லாருக்கும் எல்லா ஆசைகளும் வரும். டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க டாக்டர் ஆகுங்க, கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க கலெக்டர் ஆகுங்க. நல்லா படித்து நல்ல ஒரு டிஐஜி, போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஐஜி, கலெக்டர், எந்த ஜாபுக்கு உங்களுக்கு தோணுதோ அந்த ஜாபுக்கு போங்க. த சேம் திங் சினிமாக்குள்ளே தான் வரணும்னு ஆசைப்பட்டாலும் அதை ப்ளீஸ் பேரண்ட்ஸ் புரிஞ்சு அவங்கள அங்கீகரிப்போடு நீங்கள் உள்ளே அனுப்பி விடுங்க. சினிமாங்கிறது ஆபாசமான துறையெல்லாம் இல்லை, அர்த்தமுள்ள சூப்பரான ஒரு துறை.
இங்கே உங்கள் பொண்ணுக்கு நிறைய சிந்திக்கிறதுக்கான ஆற்றல் நிறைய கிடைக்கும். உலகமே பார்த்து உங்கள் பொண்ணு ஆசீர்வதிக்கும். ஒரு கூட்டுக்குள்ளார மட்டுமே உங்கள் பொண்ணை நீங்கள் பொத்தி பொத்தி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் இந்த மாதிரியே தான் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு பொது உலகமே உங்கள் பொண்ணோட முகத்தை பார்த்து அந்த பொண்ணோட சிந்தனையை பார்த்து ஆசீர்வதிக்கும். இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக நடிக்குது, இந்த பொண்ணோட திறமை எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு கேமராமேனாக வந்திருக்கலாம் இந்த காட்சி. எத்தனை இசையமைப்பாளர்களில் பெண்கள் இருக்காங்க, எத்தனை கேமராமேனில் பெண்கள் இருக்காங்க, எத்தனை பேர் உங்களுக்கு ஒரே ஒரு பேர் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஒரு கேமரா உமன் நேம் சொல்லுங்கள். ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு லேடியோட பேர் சொல்லுங்கள். இன்னி வரைக்கும் நம்ம குறிப்பிட்ட சில பேரே மட்டும் தான் பெண் டைரக்டர்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆண் இயக்குனர்கள், ஆண் இசையமைப்பாளர்கள், ஆண் எடிட்டர்கள். பொண்ணுக்கு அந்த மாதிரி வரவே இல்லையே. நம்ம இப்போ ஒரு 10 படம் எடுக்கிறாங்கன்னா அதில் ஒரு 2 படமோ 3 படமோ தான் பொண்ணு வந்து ரொம்ப போல்டாக அவங்களோட ரியல் கேரக்டராக காட்டுற மாதிரி இருக்குது. மற்ற எல்லாமே அவங்களோட ஒரு கவர்ச்சி படமாக தான் காட்டுறாங்க. மாடர்ன் ட்ரெஸ் போடணும், ஸ்டைலாக பேசணும், கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக அழகாக இருக்கணும், அந்த மாதிரி தானே எதிர்பார்க்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போவும் சொல்கிறேன் நிவேதா,